ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பட்டர் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து கேப்சிகம் அண்ட் பன்னீர் வந்து யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட ட்ரெடிஷ்னல் ரைஸஸான தூய மல்லி, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து கிடைக்கிது. நீங்கள் தேவைப்படுறது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக்கு தான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். நம்ம சேனலில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸஸ்லாம் எப்படி குக் பண்ணுறது அப்படின்னு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாரம்பரிய அரிசி சமையல் அந்த பிளேலிஸ்ட்டோட பேர். அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு நிறையா ரெசிபீஸ் வந்து கிடைக்கும். ரைஸ் வெரைட்டி மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 8 விதமான சத்து மாவு வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட கிடைக்கிது. சுகருக்கு, ப்ரெக்னென்ட் உமனுக்கு, அதுக்கப்புறமா டயபெட்டிஸ், வெயிட் லாஸ், குழந்தைங்களோட ஹெல்த் மிக்ஸ், டீனேஜ் குழந்தைங்க சாப்பிட்றது, இந்த மாதிரி பல ட்ரெடிஷ்னலான ரைஸஸ் யூஸ் பண்ணி செய்கிற சத்து மாவு நம்மக்கிட்ட எப்போயுமே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா? இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பன்னீரை வந்து க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயம் டைஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக. அண்ட் ஒரு குடமிளகா, இதுவுமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை மூணையுமே வந்து நம்ம லைட்டாக வந்து பட்டர் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆனியன், இது மூணையுமே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது லைட்டாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். க்ரன்ச்சியாக இருக்கும்போதே வந்து நீங்கள் இதை எடுத்து தனியாக வச்சிடணும். குடமிளகா மட்டும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் அது குக்கும் ஆகும். அதுக்கப்புறமா பன்னீர் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்டர் வந்து நமக்கு ரொம்ப ஃபேட் தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த ரெசிபியில் நிறையா நம்ம பட்டர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு மிக்சியில் வந்து இதோட மசாலா அரைக்கலாம். 4-5 பல் பூண்டு, ஒரு பாதி பெரிய வெங்காயம், சுடுதண்ணியில் ஊற வச்ச கேஷ்யூஸ், அதுக்கப்புறமா 4 பழுத்த பெரிய தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது அதோட மெயின் மசாலா பேஸு. இப்போ நம்ம பேனில் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி அதில் வந்து பொடியாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா இது கூடவே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி வந்து நீங்கள் அரைக்கும்போது சேர்க்க வேணாம், இந்த மாதிரி டைமில் நீங்கள் சேருங்க. கிரேவி நீங்கள் சாப்பிடும்போது அது கடித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப காரம் ஒன்றும் உங்களுக்கு தெரியாது நல்லா வதக்கிட்டிங்கன்னா. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ண உடனேவே லைட்டாக மட்டும் வதக்குனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உப்பு, மல்லித்தூள், மட்டன் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வந்து மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொஞ்சம் வேகணும், பச்சை வாசனை எல்லாம் போகணும். போனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி நல்லா வந்து இன்னும் கொஞ்சமாக வதக்கணும். வதக்கி முடிச்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் நம்ம பட்டர் வந்து ஆட் பண்ணலாம். அகெயின் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்டர்லேயே செய்கிற மாதிரி தான் இருக்கும். வெயிட் கான்ஷியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெசிபி வந்து நீங்கள் கிட்ஸுக்கு மட்டுமே கொடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் இதெல்லாம் சேர்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸ், பன்னீர் எல்லாமே வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து காளான் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 கப் பால், அதுக்கப்புறமா 1 கப் தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணி திரும்ப வந்து மூடி வச்சு நம்ம ஒரு பாயில் பண்ணுறோம் கொஞ்சம் நேரமாக. இது நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சுகர் எதுக்கு சேர்க்குறோன்னா அது கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் வந்து அவங்க கலர் போடுவாங்க, அதுக்கு பதில் இங்கே சுகர் போட்டிங்கனாலே வந்து அந்த சில்லி பவுடரோட கலர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். இப்போ நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட நீங்கள் சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம், நான், பரோட்டா, கீ ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.